சரியா நான் ரஷ்யாலேருந்து கஜகிஸ்தானுக்குள்ள என்டர் ஆகலாம்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது ரஷ்யாவோட எக்ஸிட் பார்டர்ல வந்து இ விசா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ இந்த இ விசா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபார்மேட் விசா. ஸோ நார்மல் விசாவை கம்பேர் பண்ணும்போது இ விசா வந்து ஆன்லைனில் அஃபிஷியல் இமிகிரேஷன் வெப்சைட்ல ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். சரி ஓகே, ஏன் அந்த பார்டர்ல அவர் எக்ஸிட் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னும் ரஷ்யா ஃபுல்லாக இ விசா எக்ஸ்பேண்ட் பண்ணல. முக்கியமாக செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இ விசா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இ விசால வந்து பார்கோட் QR கோட் அந்த மாதிரி இருக்கும். கம்பேரிங் டு நார்மல் விசா கவர்மெண்ட் அஃபிஷியலா ஆத்தரைஸ்டு பண்ண சீல் அண்ட் ஸ்டாம்ப் எல்லாம் இருக்கும். நீங்க புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். அஃபிஷியலாவே இருந்தாலும் ஒரு சில இடத்துல ஒரிஜினல் மட்டும் தான் ஒர்க் ஆகும். சரி ஓகே, இதுல ஏதாச்சும் நான் தப்பா சொல்லியிருந்தேன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்டருக்கே வந்துட்டோம் கைஸ். நம்ம என்னமோ பாருங்க, நான் வந்து அந்த ஊர்லேயே தான் இருக்குன்னு காமிச்சிக்கிட்டு இருக்கு லூஸு அஸ்ட்ரகானில். எலக்ட்ரானிக் விசா. ஓகே கைஸ், நம்மளை வந்து எக்ஸிட் ஆக விடலை. இங்கேருந்து வந்து எக்ஸிட் ஆக விட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ எலக்ட்ரானிக் விசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரிக்காக இருந்தால் பரவாயில்ல, எக்ஸிட்டுக்கு வந்து எலக்ட்ரானிக் விசா ஏடா அலோவ் பண்ண மாட்டேங்க அப்படின்ற மாதிரி வந்து மைண்டு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றும் புரியல. தப்பான ஒரு முடிவை எடுத்துட்டோம் போல இருக்கடா நம்ம அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது எனக்கு. வேறு வழியே இல்லை, ஈரான் விசா வரல. எனக்கு கைண்ட் ஆஃப் வந்து அழுகியே வருது. பட் ஆனால் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். கையில் வந்து ஒரு $300 தான் இருக்குது கேஷ் எங்கேயுமே எடுக்க முடியாது. இன்டர்நெட் இல்லை, நேவிகேஷன் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரியல.